அதாவது கணிக்க முடியாமலாம் இல்லை. இவங்க முன்னாடி பொய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கணிப்பு தவிடுபடியாக மாறிட்டு இருக்கிறதுனால பயத்தில் குழப்பத்தில் கையை பசனிட்டு உட்காந்துருக்காங்க. அதுதான் தாவேக்கண்ணுங்க ஒரு புது கட்சி வரும், கொஞ்சம் ஓட்டு வாங்கும், 200 தொகுதியில் நிற்க வைக்க முடியுமாலாம் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு தாவேக்கா அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போதுன்னு வரக்கூடிய செய்தியை நம்ப முடியல. அந்த பயம், அந்த குழப்பம் தான் கணிக்க முடியல. ஏன்னா தாவேக்கா தோக்கு நீ கணிச்சிட இன்னும் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. அன்னைக்கு என்ன ஆகும், நீ என்னடா சொன்னீன்னு கேட்பாங்க மக்கள். அதனால கணிக்க முடியல, ஒரு அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனாக இருக்குன்னு சொல்லி நகர்ந்து போகிறாங்க. தாவேக்கா வெல்ல போவது உறுதி. அதை சொல்ல மனம் இல்லாதவங்க சில பேர் இப்படி சொல்றது, சில பேர் வெக்கங்கெட்டு பொய்யவே பரப்புறது. இன்னும் திமுக 100 சீட்டு ஜெயிக்க போகுது, 120 சீட்டு, வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, பெரிய ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விரல் புரட்சி. விசில 2 விரல் அடிச்சு பார்த்துருப்பீங்கல்ல. இந்த வாட்டி தாய்மார்களும் இளைஞர்களும் ஒரு விரல் அந்த விசில் அடிக்க போறாங்க. அந்த விசிலுக்கு நேராக இருக்க பட்டன் அடிக்கும் போது வரப்போற சத்தம் தான் விசில் சத்தம். அது ஆட்சி மாற்றுறது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட எங்களுக்கு டவுட் இல்லை. களம் அப்படி இருக்கு. போற இடங்கள்லாம் எங்களை கொண்டாடுறாங்க. விஜயண்ணாவோட பிரதிநிதியாக போய் நிற்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது. அப்போ விஜயண்ணாவை எப்படி கொண்டாடுவாங்க நீங்களே பார்த்துக்க.